श्रीमद्भागवतम चतुर्थ स्कंदम നാലാவது സ്കന്ധം നാലാவது സ്കന്ധത്തിലെ ഒന്നാவது அத்தியாயம். மைத்ரேயராக்கும் இங்கே விதுரருக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அதனால முதல் ஸ்லோகம் மைத்ரேய உவாஜா அப்படின்னு ஆரம்பிக்கப்படுறது. மனோஹோ து சதரூபாயாம் திஸ்ரஹ கன்யாஹ ச ஜஜ்ஞிரே ஆகூதிஹி தேவஹூதிஹி ச பிரசூதிஹி இதி விஸ்ருதாஹ. மைத்ரேயர் சொன்னார், சுவயம்புவ மனுவுக்கு சதரூபை அப்படிங்கிற மனைவியில ஆகூதி தேவஹூதி பிரசூதி அப்படின்னு 3 பெண் குழந்தைகள் உண்டாச்சு. மனோஸ்து சதரூபாயாம் திஸ்ர கன்யாஸ்ச ஜஜ்ஞிரே ஆகூதிர் தேவஹூதிஸ்ச பிரசூதிரிதி விஸ்ருதா. அத்ரிக்கும் அனசூயாதேவிக்கும் திரிமூர்த்திகள் கிட்டேந்து 3 குழந்தைகள் உண்டான கதை இந்த அத்தியாயத்துல வர்ணிக்கப்படுறது. மனோஹோ சுவயம்புவ மனுவுக்கு து ஆகட்டும், சதரூபாயாம் சதரூபாதேவியில திஸ்ரஹா 3 கன்யாஹாச்ச புத்திரிகளும் ஜஜ்ஞிரே பிறந்தது. ஆகூதிஹி தேவஹூதிஹி ச ஆகூதி தேவஹூதியும் பிரசூதிஹி பிரசூதி இது இப்படியாக இருக்கிற 3 பேருகளில அவ விஸ்ருதாக நன்னா ஃபேமஸ் ஆனா. ரெண்டாவது ஸ்லோகம் ஆகூதி ரூஜயே பிராதாத் அபி பிராதிருமதி நிருபஹ புத்ரிகா தர்மம் ஆசிரித்யா சதரூபா அனுமோதிதஹ. ஆகூதிம் ரூஜயே பிராதாதபி பிராதிருமதீம் நிருப புத்ரிகா தர்மமாஸ்ரித்ய சதரூபானுமோதிதா. புத்ரிகா தர்ம விதியோடு கூடிட்டு சுவயம்புவ மனு ஆகூதிய ருஜி பிரஜாபதிக்கு கன்யாதானம் பண்ணி கொடுத்தார். ஆகூதி ஆகூதி அப்படிங்கிற புத்திரிய சுவயம்புவ மனு ருஜயே ருஜி அப்படிங்கிற பிரஜாபதிக்கு பிராதாது நன்னா கன்யாதானம் பண்ணி கொடுத்தார். அபி பிராத்ருமதி சகோதரர்கள் இருக்கிறவளாக்கும் இந்த ஆகூதி அப்படி இருந்துட்டு கூடியும் புத்ரிகா தர்மம் ஆசிரித்யா புத்திரிக்கு செய்ய வேண்டினதான தர்மம் அனுசரிச்சு ஆகூதிய ருஜிக்கு நிருபஹா சுவயம்புவ மனு அப்படிங்கிற சக்கரவர்த்தி பிராதாத் கொடுத்தார். சதரூபை அப்படிங்கிற மனைவி அனுமோதிதா சுவயம்புவ மனு செஞ்ச அந்த பிரவൃத்திய சப்போர்ட் பண்ணினா. பிரம்மாவோட சரீரத்துல பாதி சுவயம்புவ மனு பாதி சதரூபாதேவி அப்படி ஆயிட்டாக்குமே உத்பவிச்சா. அதை நம்ம பார்த்ததாக்குமே அவளுக்கு 2 பேருக்கும் அபிப்பிராய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இல்லை.
சுயம்புவமனு என்ன சொல்றாரோ அதுக்கு ஓகே சொல்ற மாதிரி ஒரு மனசாக்கும் சதரூபா தேவிக்கு இருந்தது. சகோதரங்கள் இருக்கிறவளாக்கும் ஆஹூதி. அதனால சுயம்புவமனுக்கு புத்திரிகா தர்மம் ஆக்சுவலாயிட்டு செய்ய வேண்டியதில்லை. இருந்தாலும் அவர் அது செஞ்சார். பிரியவிரதன் உத்தானபாதன் இப்படின்னு 2 சகோதரங்களாக்கும் ஆஹூதிக்கு இருக்கிறது. அதனாலேயே ஆஹூதிக்கு ஜனிக்கிற புத்திரனை அடுத்த ராஜகுமாரனாயிட்டு தத்தெடுக்க வேண்டின அவசியம் சுயம்புவமனுக்கு இல்லை. புத்திரிகா தர்மம் அப்படிங்கிறது சொல்றது அதுக்காக்கம். பொண்ணோடு புத்திரனை சொந்தம் புத்திரனாயிட்டு தத்தெடுக்கிறதுக்கு பேராக்கும் புத்திரிகா தர்மம். புத்திரர்கள் இல்லை அப்படின்னா புத்திரிக்கு ஜனிக்கிற மூத்த புத்திரனை சொந்தம் புத்திரனாயிட்டு தத்தெடுத்து வளர்த்தி அந்த புத்திரனை அடுத்த யுவராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்றதுமாக்கும் புத்திரிகா தர்மம் அப்படிங்கிறது. உத்தம சிரேஷ்டனாய் இருக்கிற சுயம்பு மனு ரொம்ப ரொம்ப பக்திமானாக்கும். அவரோடு பௌத்திரனாயிட்டு பகவானே அவதாரம் எடுப்பர் அப்படிங்கிறது அவருக்கு பகவான் மனசுல தோண வச்ச விஷயமாக்கும். அதனால ஆஹூதியோடு புத்திரன் பகவானோடு அவதாரமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த குழந்தைய தத்தெடுத்து கண்குளிர பார்த்து வளர்த்துறதுக்கு வேண்டிட்டாக்கும் அவரு புத்திரிகா தர்மம் செஞ்சது. பொண்ணோடு புத்திரன் அந்த பேர குழந்தைய ஜனிக்கிற அந்த குழந்தைய புத்திரனாயிட்டு தத்தெடுத்து வளர்த்துறதுக்கு சுயம்புவ மனு தீர்மானம் பண்ணினார். அதுக்கு சதரூபா தேவி சம்மதிச்சா. அந்த ஒரு ஒப்பந்தத்தின் படியாக்கும் ருஜி பிரஜாபதிக்கு ஆகூதிய திருமணம் பண்ணி கொடுத்தது சுயம்புவ மனு. கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜனிக்கிற முதல் குழந்தைய எனக்கு என்னோடு சொந்தம் புத்திரனாயிட்டு தத்து தரணம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாக்கும் திருமணம் பண்ணி கொடுப்பா. அந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் இருந்தது. அதன்படி புத்திரிகா தர்மம் அனுசரிச்சாக்கும் ருச்சி பிரஜாபதிக்கும் ஆகூதிக்கும் திருமணம் நடந்தது. ஆகூதிக்கு சகோதரர்கள் இருக்கா. அதனாலேயே வாரிசுக்காக ஆகூதிக்கு சகோதரர்கள் அப்படின்னா சுயம்புவ மனுக்கு 2 புத்திரர்கள் இருக்கா. நம்ம பார்த்தோம், பிரியவிரதனும் உத்தானபாதனும். அதனால புத்திரர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அவரு பேர குழந்தைய தத்தெடுக்கலை. பகவானே அவதரிக்க போறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த பகவானை கண்குளிர பார்த்து பகவானோடு அந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையிலேயாக்கும் அவரு பொண்ணோடு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு முதல்ல ஒப்பந்தம் போட்டது. 3வது ஸ்லோகம். பிரஜாபதிஹி சஹ பகவான் ருஜிஹி தஸ்யாம் அஜீஜனது மிதுனம் பிரம்மவர்ச்சஸ்வி பரமேன சமாதினா. பிரஜாபதி ச பகவான் ருஜிஸ்தஸ்யாமஜீஜனத் மிதுனம் பிரம்மவர்ச்சஸ்வி பரமேன சமாதினா. புத்திரிக்கு உண்டாகிற புத்திரனை புத்திரியோடு பிதாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தமாக்கும் புத்திரிகா தர்மம் அப்படிங்கிற விதி அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்மவர்ச்சஸ்வி பகவான் பிரம்மவர்ச்சஸ்வி ருஜிஹி ஞானத்தால ரொம்ப தேஜஸ் இருக்கிற பகவானோடு குணங்கள் எல்லாம் இருக்கிற ருஜி பிரஜாபதி பரமேன சமாதினா
ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற சமாதி யோகத்தால தபசக்தியால பகவானே ஆயிருக்கிற புத்திரனாயிட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சு பகவானே புத்திரனாயிட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு தஸ்யாம் ஆகூதியில மிதுனம் ஒரு ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தை இப்படி இருக்கிற ட்வின்ஸ் குழந்தைகள் அதாக்கு மிதுனம் அஜீஜனது அப்படி 2 ட்வின்ஸ் குழந்தைகளை கர்ப்பதானம் நடத்தி அவளுக்கு பிரஜா சிருஷ்டி உண்டாக்கினார் குழந்தைகளை ஜனிப்பிச்சார் 4வது ஸ்லோகம் யஹ தயோஹோ புருஷः சாட்சாத் விஷ்ணுः யஜ்ஞஸ்வரூபத்ருக் யா ஸ்திரீ சா தட்சிணா या स्त्री सा दक्षिणा भूदेः अंशभूता न पायिनी यस्तयो पुरुषः साक्षात् विष्णुर्यज्ञस्वरूपधृक् या स्त्री सा दक्षिणा भूतेरंशभूता न पायिनी தயோஹோ ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமா இருக்கிற 2 குழந்தைகளில 2 ட்வின்ஸ் குழந்தைகளில புருஷஹா ஆண் குழந்தை சாட்சாத் விஷ்ணுஹு யஜ்ஞஸ்வரூபத்ருக் யஜ்ஞமூர்த்தியா இருக்கிற யஜ்ஞமூர்த்தியை தரிச்சுட்டு இருக்கிற சாட்சாத் விஷ்ணு ஆக்கும் யஜ்ஞமூர்த்தியான விஷ்ணு யா ஸ்திரீ அந்த பெண் குழந்தை சா அவள் தட்சிணா தட்சிணா அப்படின்னு பேர் இருக்கிற பெண் குழந்தை ந பாயினி அப்படி இல்லைன்னா அனபாயினி ந பாயினி சொன்னாலும் அனபாயினி சொன்னாலும் மீனிங் ஒண்ணுதான் எந்த ஒரு விதத்திலையும் விஷ்ணுவை பிரிஞ்சிருக்கிறதுக்கு முடியாத பூதி லக்ஷ்மி தேவியோடு விபூதியாயிருக்கிற லக்ஷ்மி தேவியோடு பூதேகே அம்சபூத அவதாரமாயிட்டு இருக்கிற அந்த தேவியாக்கும் அம்சாவதாரமாயிட்டு ஜனிச்சவளாக்கும் ருஜி பிரஜாபதியோடு புத்திரன் யஜ்ஞன் அப்படிங்கிற புத்திரன் மகாவிஷ்ணுதான் அந்த பெண் குழந்தை லக்ஷ்மி தேவியோடு அம்சாவதாரமாக்கும் பகவான் விஷ்ணுவை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு லக்ஷ்மி தேவியால முடியாது அதனாலேயாக்கும் அவ 2 பேரும் ஒட்டுக்க பிறந்தா 5வது ஸ்லோகம் ஆனின்யே ஸ்வக்ருஹம் புத்ர்யாஹ புத்ரம் விததரோதிஷம் ஸ்வயம்புவஹ முதா யுக்தஹ ருஜிஹி ஜக்ராஹ தட்சிணாம் ஆனின்யே ஸ்வக்ருஹம் புத்ர்யா புத்ரம் விததரோதிஷம் ஸ்வயம்புவோ முதா யுக்தோ ருஜிர்ஜக்ராஹ தட்சிணாம் ருஜிக்கும் ஆகூதிக்குமாயிட்டு யஜ்ஞன் அப்படிங்கிற புத்திரனும் தட்சிணை அப்படிங்கிற புத்திரியும் ஜனிச்சதாயிட்டு நம்ம பார்த்தோம் அவ 2 பேரும் யதாக்கிரமம் விஷ்ணுவோடும் லக்ஷ்மி தேவியோடும் அம்ச அவதாரங்களாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் புத்திரிகா தர்ம விதி அனுசரிச்சு
பேரக்குழந்தையாயிருக்கிற யஜ்ஞனை சுவாயம்புவ மனு அவரோடு கிரகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். தட்சிணைய ருஜி பிரஜாபதி அவரோட வீட்டுல புத்திரி ஆயிட்டு வளர்த்தினார். முதாயுக்தா சந்தோஷத்தோடு கூடின சுவாயம்புவ மனு விததரோஜிஷம் ரொம்ப ரொம்ப தேஜஸோடு கூடின புத்திரியாக புத்திரம் புத்திரியோடு புத்திரனான பகவான் விஷ்ணுவோடு அம்சாவதாரமான அந்த குழந்தைய ஸ்வகிரகம் சுவாயம்புவ மனுவோடு வீட்டுக்கு ஆனின்யே கொண்டு போனார். புத்திரிகா தர்மம் அப்படிங்கிற நிபந்தனை உண்டாக்கிட்டாக்குமே புத்திரிய அந்த ஆகூதிய ருஜி பிரஜாபதிக்கு கன்யாதானம் செஞ்சு கொடுத்திருந்தார் சுவாயம்புவ மனு. தனக்குண்டாகிற புத்திரனை உங்களுக்கு தத்து தரேன் அப்படின்னு ருஜி பிரஜாபதி சம்மதம் பண்ணினதுக்கு அப்புறமாவாக்கும் திருமணமே நடந்தது. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை பிறந்த உடனே சுவாயம்புவ மனு சொன்ன விவஸ்தை பிரகாரம் ஆகூதி அப்படிங்கிற புத்திரியோடு புத்திரனை சொந்தம் கொட்டாரத்துக்கு வளர்த்துறதுக்கு ஆயிட்டு அவர் கொண்டு போயிட்டார். சொந்தம் புத்திரன் ஆயிட்டு தத்தெடுத்து கொண்டு போனார். ருஜிஹி ட்வின்ஸ் குழந்தைகளோடு அப்பாவான ருஜி பிரஜாபதி தட்சிணாம் லக்ஷ்மி அப்படிங்கிற தட்சிணை அப்படின்னு பேர் இருக்கிற அந்த பெண் குழந்தைய புத்திரியாயிட்டு ஜக்ராஹா ஸ்வீகரிச்சார். அவரு தன்னோட சொந்தம் புத்திரியான தட்சிணைய வளர்த்தினார். அவரோட புத்திரனான யஜ்ஞனை சுவாயம்புவ மனுக்கு புத்திரனாயிட்டு தத்து கொடுத்தார். 6வது ஸ்லோகம். தாம் காமயானாம் பகவான் உவாஹா யஜுஷாம்பதிஹி துஷ்டாயாம் தோஷமாபன்னஹ அஜனயத் 12 ஆத்மஜான். தாம் காமயானாம் பகவானுவாஹ யஜுஷாம்பதி துஷ்டாயாம் தோஷமாபன்னோ அஜனயத் 12 ஆத்மஜான். யஜுஷாம்பதிஹி பகவான் யஜ்ஞங்களோடு அதிபதியாயிருக்கிற சுவாயம்புவ மனுவோடு தத்து புத்திரனாயிருக்கிற யஜ்ஞன் அப்படிங்கிற நாமத்துல அவதாரம் பண்ணின எல்லா பகங்களும் இருக்கிற பகவான் காமயானாம் அந்த யஜ்ஞனை ஆக்ரஹிக்கிற தாம் தட்சிணா அப்படிங்கிற அந்த லக்ஷ்மி தேவிய உவாஹா மனைவியாயிட்டு ஸ்வீகரிச்சார். யௌவனமானோன யஜ்ஞன் அவரை ரொம்ப பிரியமா நினைச்சுட்டு இருக்கிற தட்சிணைய பாணிகிரகணம் செஞ்சார். அப்படி அந்த தட்சிணையில 12 புத்திரர்கள் யஜ்ஞனுக்கு ஜனிச்சது. பாகவதத்துல இந்த ஸ்லோகத்தை படிக்கிறத நமக்கு சுவாபாவிகமாயிட்டு டவுட் வரும். ஆகூதிக்கும் ருஜி பிரஜாபதிக்கும் பிறந்த ட்வின்ஸாயிருக்கிற குழந்தைகளாக்குமே தட்சிணையும் யஜ்ஞனும். அப்படியாக்குமானா அவா எப்படி கல்யாணம் பண்ணிண்டா? சகோதரங்கள் அல்லவா, ஒரே உதரத்திலேந்து வெளியில வந்தவாள் அல்லவா. ஒரே அம்மையோடு ஆகூதியோடு கர்ப்பபாத்திரத்துல ஜென்மம் கொண்ட குழந்தைகளாக்கும்
இப்பதான் கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கிறத படிக்கிறோம். யஜ்ஞன் அப்படிங்கிற ஆகூதியோடும் ருஜி பிரஜாപതിയോടും പുത്രനെ സ്വയംഭുവ മനു പുത്രനായിട്ട് ദത്തെടുത്താർ. അത് നമ്മൾ பார்த்தோம். സ്വയംഭുവ மனுவோடு புத்திரியான ஆகூதிக்கு தன்னோட கர்ப்பபாத்திரத்திலேருந்து வெளியில வந்த புத்திரன் இப்போ സഹോദര സ്ഥാനത്തിലേക്കുമുള്ളത്. കാരണം ആകൂതിയോട് പുത്രനെ ആകൂതിയോട് അപ്പ പുത്രനായിട്ട് ദത്തെടുത്തതിനാല ஆகூதியோடு சொந்தம் புத்திரனாயிருக்கிற அந்த யஜ்ஞன் இப்போ ஆகூதிக்கு சகோதர ஸ்தானத்துல இருக்கார். அம்மையோடு சகோதரன் அப்படின்னாக்கா தட்சிணைக்கு ஆராக்கும் மாமா அப்படிங்கிற அந்த ஒரு முறையிலேயாக்கம் இருக்கு. தட்சிணைக்கு இப்போ யஜ்ஞன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஸ்தானத்திலேயாக்கம் இருக்கார். அதனாலேயாக்கம் தட்சிணை யஜ்ஞனை திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டது. அம்மையோடு சகோதரன் அப்படிங்கிறத மாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. அப்படி ஒரே அம்மாவுக்கு பிறந்த 2 குழந்தைகளும் தம்மில சகோதர சகோதரி பந்தம் கேன்சல் ஆனதுனால யஜ்ஞன் அப்படிங்கிற பகவான் விஷ்ணு தட்சிணா அப்படிங்கிற லக்ஷ்மி தேவிய பத்னி ஆயிட்டு ஸ்வீகரிச்சார். தோஷம் சொன்னா சந்தோஷம். ஆபன்னஹா வந்து சேர்ந்தது அவளுக்கு. குஷியான அவ 2 பேரும். துஷ்டாயாம் விஷ்ணு பத்னி ஆகிறதுக்கு சாதிச்சதுல சாட்டிஸ்ஃபைடான லக்ஷ்மி தேவி அந்த லக்ஷ்மி தேவியோடு அம்சாவதாரமாயிருக்கிற தட்சிணையில 12 ஆத்மஜான் புத்திரர்களை அஜனயது யஜ்ஞன் ஜனிப்பிச்சார். பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தேவியில 12 குழந்தைகள் ஜனிப்பிச்சார். இப்ப இருக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துல அதிதியோடும் கஷ்யபனோடும் 12 புத்திரர்களை 12 ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ നമ്മൾ பார்க்கிற கதையை எங்கேயாக்கும்னா ஸ்வயம்புவ மன்வந்தரத்துல இருக்கிற கதையாக்கம். அதனால யஜ்ஞ தட்சிணா தம்பதிகளுக்கு ஸ்வயம்புவ மன்வந்தரத்துல உண்டான 12 குழந்தைகள் அப்படிங்கிறது 12 ஆதித்யர்கள் கிடையாது, அவ தேவர்களாக்கும். விஷ்ணு பகவான் ஸ்வயம் ரூபமெடுத்து யஜ்ஞனாயிட்டும் லக்ஷ்மி தேவி ஸ்வயம் ரூபமெடுத்து தட்சிணையாயிட்டும் விஷ்ணுவை பிரிஞ்சிருக்கிறதுக்கு சாதிக்காத அந்த லக்ஷ்மி தேவி தட்சிணையாயிட்டும் அவதரிச்சா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பகவத் அவதாரங்களா இருக்கிற அவளுக்கு ஜனிச்ச 12 குழந்தைகளாக்கும் ஸ்வயம்புவ மன்வந்தரத்துல இருக்கிற முதல்ல இருக்கிற தேவர்கள். பகவத் திருவிளையாடலாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரகிருதி விஷயங்களில ஆசக்தி இருக்கிறவா கிடையாது, அவ அட்டாச்மெண்ட் இருக்கிறவா கிடையாது. சிருஷ்டியோடு பார்ட்டாயிட்டு இப்படி ஒரு திருவிளையாடல் நடந்தது. பகவானோடு பிரவൃத்திகளை நம்ம பின்தொடரக்கூடாது. பகவத் வசனங்களை மட்டும்தான், வேத வாக்குகளை மட்டும்தான் நம்ம பின்தொடரலாம் அப்படின்னு இங்க நம்ம மனசுல திருடமாயிட்டு உറപ്പിச்சுண்டு இந்த கதைகளை எல்லாம் நம்ம கேட்கணும்.